உயிர்த்தெழுந்து பரத்தல் என்றிருக்கும் இயேசு கிறிஸ்து சரீரம் உள்ளவராய் இருக்கிறாரா இல்ல ஆவியான தேவனாய் தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த சீஷர்கள் பயந்து கலங்கி ஒரு ஆவியை பார்க்கறதா நினைக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க ஏன் பயப்படுறீங்க, ஏன் சந்தேகப்படுறீங்க, இங்க பாருங்க, என் கையும் காலையும் பாருங்க, என்னை தொட்டு பாருங்க, எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்குதே, ஒரு ஆவிக்கு இதெல்லாம் இருக்காதே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்புறம் அவர் பொரித்த மீனையும் தேன் கூட்டுக்கையையும் அவர் அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவருக்கு ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம் இருந்தது. அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு தான் அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பின்னாட்களிலே பவுல் எழுதும் பொழுது நமக்காக ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இன்னும் இரண்டாம் வருகைக்கு பிறகு அவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அதை பத்தி எழுதும் போது தாம் நியமித்த பிதாவானவர் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அதாவது பூமியை மனுஷ உலகத்தை மனுஷனை கொண்டுதான் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் தான் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி பவுல் எழுதும்போது தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து நித்திய ஆசாரியரானவர். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அவர் இன்றைக்கும் நமக்காக ஆசாரியராய், நமக்காக மனுஷகுமாரனாய், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான இந்த சரீரம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு இருக்குல்ல அந்த மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக தான் நம்மளும் மறுரூபப்படுத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் பரலோக காட்சிகளை காணும் பொழுது மனுஷகுமாரருக்கு ஒப்பானவரை, அதாவது குளோரிஃபைட் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் த சன் ஆஃப் மேன் அவர் அங்க பார்க்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமான ஒரு ஆட்டுக்குட்டி, அதாவது இன்னும் அவருக்கு அந்த தழும்புகள் உள்ளவராய் அங்க யோவான் அவரை காண்கிறார். அந்த வார்த்தை, ஆதியில் இருந்த வார்த்தை மாம்சமானது, எங்கேயுமே அந்த மாம்சம் ரிவர்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே இல்லை. அந்த மாம்சம் திருப்பி வார்த்தையா மாத்திரம் மாறிடுச்சுன்னு எங்கேயுமே இல்லை. ஸோ இட்டர்னலி, அதாவது நித்தியமான தேவனும் நித்தியமான மனுஷகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நித்திய ராஜாவான நம் தேவன் எனக்காக நித்தியமான மனுஷனாய் இருக்க விரும்பினார் என்றால், நான் இன்னும் அவர் ஏன் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாரு, என்னால அவரோட தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேனா? அது மாதிரி பரலோகம் மனுஷகுமாரனால் ஆளுகை செய்யப்படும் என்றால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் வரம்புகளை அவரால் சீர்படுத்த முடியாது என்று நான் நினைக்கிறேனா? God bless you.